லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவன் இப்ப எங்கப்பா இருக்கான்? சேஃபா அனுப்பி வச்சிட்டீங்கல்ல? யாரும் அவனை பார்க்கலல்ல? இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ரிலாக்ஸா இருமா. அவனால எந்த பிரச்சனையும் வராம இருக்கலாம். ஆனா அந்த வித்யா சும்மா இருக்க மாட்டாப்பா. அவ என்னம்மா பண்ண முடியும்? நாம ஜான் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வேதா ஆண்டியை கூட்டிட்டு வந்ததே அவதான்ப்பா. அவளுக்கு என் மேல டவுட் வந்திருக்கு. அதான் அவ ஆண்டி கிட்ட நான் கூப்பிடுறதா சொல்லி வர வச்சிருக்கா. இனிமே அவளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ ரிலாக்ஸா இருமா, பாத்துக்கலாம். இல்லப்பா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ பெரிய கேடி. கல்யாணத்தை எப்பயாவது நிறுத்தி சஞ்சய் அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறாப்பா. கேவலம் ஒரு வேலைக்காரி, அவளுக்கு எப்படி ஒரு ஆசையா? அவளோட ஆசைக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஆதரவா இருக்காங்க. அத்தனை கொடுமையா இருக்கு. வேதாவோட சப்போர்ட் மட்டும் நமக்கு இல்லன்னு வச்சுக்கோங்க, எப்பவோ அவ இந்த வீட்டுக்கு மருமகளா இருப்பா. இப்ப அவளுக்கு என் மேல டவுட் வந்துருச்சுப்பா. இத வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது வழி கிடைக்குதான்னு கண்டிப்பா ட்ரை பண்ணுவா. இத பாருமா, அவளை நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. தைரியமா இரு. நீதான் இந்த வீட்டு மருமக. ஓகே? அப்பா, அவனை பாத்தீங்களா? டேய், இல்லடா. நானும் மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டேன். அவனை எங்கேயுமே காணடா. அந்த விஸ்வநாதன் அவனை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அவனை பிடிச்சு 4 சாத்து சாத்துனா அவனே உண்மையை சொல்லிடுவான். பேசாம இருங்கப்பா, அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். டேய், அவளுக்கு தெரியாம தான்டா வெளுக்கணும். ஏன்பா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? என்னடா, என்னால அவனை அடிக்க முடியாதுன்னு சொல்றியா? என் ஒரு அடிக்கு தாங்குவான் அவன். போங்க, போய் அடிச்சு எடுத்துட்டு வந்து நீங்களே உண்மையை சொல்ல வைங்க. ஏன்பா? டேய் விடுடா. டேய் விடுங்கடா. டேய் விடுங்கடா. மாமா. வித்யா, நீ அவனை பாத்தியாமா? இல்ல மாமா, அவனை கண்டுபிடிக்கவே முடியல. கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு. இப்போ என்ன மாமா பண்றது? எங்கேயும் போயிருக்க முடியாது. தேடி கண்டுபிடிச்சிடும். டேய் விடுடா. டேய் ஓடா. டேய் விடுங்கடா. ஏறா. டேய் என்ன விடுங்கடா. டேய் ஏறா. டேய் டேய் ஓடா. விடுங்கன்றல. எங்கடா கூட்டி போறீங்க? அவனை அப்படியே விட்டு போங்கடா. உடம்புக்குடாங்கிறேன். டேய் டேய் விடுங்கடா. டேய் டேய் விடுடா. சீக்கிரம் விடுங்கடா. விடுங்கடா. டேய் டேய் சீக்கிரம் வண்டி எடுடா. வண்டி எடு. எடுடா. தோத்துட்டு வந்துருக்கா, சீக்கிரம் போடா. டேய் வேகமா போடா சீக்கிரம். என்ன விடுங்கடா. அவளை நம்மள துரத்திட்டு வரான்டா. அவன் கையில மாட்டல அவனதான். அப்புறம் சார் நம்மள கொன்னே போட்டுவாரு. ஓகேடா போறேன்டா. ஓகேடா போறேன்டா. பிரீத்தி டேய் என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க? பிரீத்தி கிட்ட கொண்டு போய் விடுங்கடா. டேய்
சும்மா இருக்க மாட்டேன். ஏய் பக்கத்துல வந்து சீக்கிரம் போடா. அம்மா நாயை எடுத்து மாப்பிள்ளைய அடிச்சிட்டு வாங்க. சரிங்க சாமி. அக்கா நீ போய் சஞ்சயை கூட்டிட்டு வா. சரி வேதா. சஞ்சய், சஞ்சய், எங்க போயிருப்பா? போன் பண்ணி பாப்போம். எங்க சத்தம் கேக்குது? போன் வச்சுட்டு எங்க போனா? விஜய், சஞ்சயை கூட்டிட்டு வர அக்கா போனாங்க, இன்னும் வரல. நீ போய் என்னன்னு பாரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அண்ணா இருண்ணா, நான் போறேன். சரி. சரி அப்பா. பெரியம்மா, அண்ணன் ரெடி ஆயிட்டாரா? அம்மா சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க பெரியம்மா. டேய் என்ன விடுங்கடா. டேய் என்னாச்சு பெரியம்மா? மனசா, சஞ்சயை காணுமா? என்ன சொல்றீங்க பெரியம்மா? எங்க போனானே தெரியல. போனை வேற இங்கேயே வச்சுட்டு போயிருக்காமா. ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக மண்டபத்தை விட்டு அண்ணன் வெளியில போயிடுச்சோ? அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானோன்னு எனக்கு பயமா இருக்கு மனசா. இந்த விஷயம் மட்டும் வேதாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அம்மாவுக்கு தெரியாம இத மறைக்க முடியாது பெரியம்மா. அங்க ஐயர் நேரம் ஆயிடுச்சுன்னு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்றாரு. நீங்க வந்து லேட் ஆயிடுச்சுன்னு அம்மா என்ன பார்க்க அனுப்பி வச்சாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணா அம்மாவும் இங்க வந்துருவாங்க பெரியம்மா. நமக்கு வேற வழி இல்ல மனசா. இத வேதக்கிட்ட சொல்லிதான் ஆகணும். வா நம்ம போலாம் வா. சரி. என்னக்கா நீ மட்டும் வந்திருக்க? சஞ்சய் எங்க? சொல்லு, என்னாச்சுக்கா? சஞ்சய் எங்க? அவன் இன்னும் ரெடி ஆகலையா? முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்குக்கா. ஐயர் அவனை கூப்பிட்டு இருக்காரு. வேதா, எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா? சஞ்சய் ரூம்ல இருக்கானா இல்லையா? சொல்லுங்கக்கா. சஞ்சய காணோம் வேதா. ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டோமா, எங்க போனானே தெரியல. என்னாச்சு மனசா? அண்ணனை மண்டபம் முழுக்க தேடி பார்த்தோம், எங்கேயும் காணோம். என்னது?
மாப்பிள்ளைய காணுமா? சீக்கிரமா ரெடி பண்ணுமா, எவ்வளவு நேரம்? அங்கிள் மாப்பிள்ளைய காணுமா? மண்டபமே அல்லோலப்பட்டு கிடக்கு. மாப்பிள்ள என்னமா அது? சீக்கிரம் வாங்க அங்கிள். ஆமா, என்னன்னு பாப்போம். ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டோமா, சஞ்சய காணோம் வேதா. என்னங்க சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவன ரூம்ல பார்த்தனே, என்கிட்ட பேசினானே. இப்ப அவனை காணோம். நாங்க 2 பேரும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல. ஏமா, உங்க வீட்டுல எந்த கல்யாணமும் நல்லபடியா நடக்காதா? உங்க பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு பையனை மாப்பிள்ளையா பார்த்து வச்சதுனால அவன் மண்டபத்தை விட்டே ஓடி போனான். அதே மாதிரி உங்க பையனுக்கு பிடிக்காத பொண்ணை பார்த்ததுனால இப்ப அவனும் ஓடி போயிட்டான். அப்படியாதான் இருக்கும். இப்படி தாலி கட்ட நேரத்துல மாப்பிள்ளை மண்டபத்தை விட்டு ஓடி போவானா? என்ன வேதாமா, இந்த கல்யாணத்துல உங்க பையனுக்கு விருப்பம் இல்லையா? அவன் நீங்க கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டான்னு சொன்னீங்க, அவனும் உங்களை ஏமாத்திட்டானா? நிறுத்துங்க. என் பையன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். அப்ப அவன் எங்க போனா? அவன் எங்க போயிருக்கான்னு தெரியல. ஆனா அவன் என்ன ஏமாத்த மாட்டான். நான் அவனை தேடி பாக்குறேம்மா. அப்பா வாங்கப்பா போலாம். அப்பா போங்கப்பா. ஏய், கீழே இறங்குங்க. இறங்குங்க. ஏய், இறங்குடா. இறங்கி விடுங்கடா அவனை. ஏய், ஏய், நீதான் என் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறோனா? உன்னை விட மாட்டேன்டா. ஏய், வாடா. வேதா, இங்க எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைய காணோமா? எங்கம்மா போனாரு? அண்ணன், அவன் எங்கேயும் போகல, வந்துருவான். இந்த கல்யாணம் நடக்கும், நீங்க பதட்டப்படாம இருங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு வேதா. சஞ்சயோட தாத்தா அந்த வித்யா கூட சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாருன்னு தோணுது. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல சுந்தரி. அவன் என்னோட பையன். என்னோட பேச்ச மீறி எதையும் செய்ய மாட்டான். அவன் மனசை யாரும் மாத்தவோ அவனை கடத்தவோ முடியாது. அவன் வந்துருவான். என் மகன் சீக்கிரம் வந்துருவான். நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. நாளே எடுத்து மாப்பிள்ளைய கூட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்னோட மகன் வந்துருவான். அண்ணா, சஞ்சய் வந்துட்டானா? என்னண்ணா? விஜய், என்னாச்சுடா? சஞ்சய் எங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமா, சஞ்சய் எங்கேயுமே இல்லை. வெளியே நின்று ஆளுங்கிட்டையும் விசாரிச்சோம், யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்கம்மா. என்ன விஷயம்னு தெரியல. அவன் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டான். என்னங்க காரணம் தெரியலன்றீங்க? தாலி கட்டுற நேரத்துல மாப்பிள்ளை எதுக்கு மண்டபத்தை விட்டு போனோம்? கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தானே? உங்க பையனை மட்டும் தான் காணுமா? இல்ல மண்டபத்துல வேற ஏதாவது பொண்ணையும் காணுமா?
நான் ஏன் இப்படி கேக்குறேன்னா இதே மாதிரி சம்பவம் உங்க வீட்ல ஏற்கனவே நடந்திருக்கு. என் பையன் வாழ்க்கையும் இப்படிதான் ஆச்சு. இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்க பையன் தப்பானவன், அதனால கல்யாணம் நின்னு போச்சு. அது இந்த கல்யாணத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. வேதா, நீ சொல்லிதானம்மா நாங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆனோம். இப்ப திடீர்னு இப்படி சொன்னா நாங்க என்னமா பண்றது? என் பொண்ணு வாழ்க்கைக்கு நீ என்னமா பதில் சொல்ல போற? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆன்ட்டி சொன்னா சஞ்சய் உசுர கூட கொடுப்பான். அவங்க பேச்ச மீறி எங்கயாவது போவான்? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவன் வெளியே எங்கேயாவது போயிருக்கலாம், ஆனா கண்டிப்பா திரும்பி வருவான். எங்க கல்யாணம் நடக்கும். எனக்கு ஆன்ட்டி மேலயும் சஞ்சய் மேலயும் முழு நம்பிக்கை இருக்கு. ஆன்ட்டி, முகூர்த்த நேரம் போறது பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. சஞ்சய் எப்போ வந்து தாலி கட்டுறானோ அதுதான் எனக்கு முகூர்த்த நேரம். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நிறுத்துக்க. நான் சொன்னேன்ல சஞ்சய் வருவாருன்னு. பாருங்க, வந்துட்டாரு. சஞ்சய், எங்க போன நீ? கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தப்பு தப்பா என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா? ஏன் அங்க நிக்கிற? உள்ள வா. என்ன பிரீத்தி, இதை நீ எதிர்பார்க்கல? ஆளை வச்சு கடத்தின ஆள் எப்படி என் கையில சிக்கனான்னு யோசிக்கிறியா? கடத்துறதா? சஞ்சய், நீ என்ன பேசுற? நாங்க எதுக்கு இவனை கடத்தணும்? இவன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். நான் அவனை பசங்க கூட அனுப்பி வச்சேன், அவ்வளவுதான். வேதாவுக்கு இதெல்லாம் தெரியுமே. சஞ்சய், என்னடா இதெல்லாம்? இப்ப எதுக்கு இவனை நீங்க கூட்டிட்டு வந்த? மா, இவனை பத்தி இவங்கெல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும். அம்மா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுமா. எல்லாத்தையும் நிறுத்துங்க. என்னடா சொல்ற? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி பிரீத்தி ஒரு நல்ல பொண்ணு கிடையாது. அவ ஒரு பக்கா ஃப்ராட். சஞ்சய், என்ன பிரீத்தி, உண்மையை சொன்னா உடனே கோவம் வருதா? வேதா, உன் பையன் பேசுறது சரியில்லை. என் பொண்ணை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இத்தனை நாள் எதுவும் தெரியாம தான் இருந்த. இவன் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சஞ்சய், நீ கூட்டிட்டு வந்திருக்கியே, இவன் தான் ஃப்ராடு. என் பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க வந்திருக்கான். அவனை கூட்டிட்டு வந்து நீ இப்படி பேசுறது தப்பு. உங்க பொண்ணு இவனை லவ் பண்ணிருக்கா. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் இவனை மொத்தமா கழட்டி விட்டு எல்லா உண்மையையும் மறைச்சிட்டு இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா.
இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஃப்ராடுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்ல சொல்றீங்க?